ஃபேன்சி ரக பட்டாசு உற்பத்திக்கு தேவையான அலுமினிய பவுடர் தயாரிக்கும் உற்பத்தி ஆலையில் விபத்து ஏற்பட்டு 5 பேர் காயமடைந்து 2 நாட்கள்தான் ஆகிறது. அதற்குள் அதே செங்கமலப்பட்டியில் நிகழ்ந்த பயங்கர வெடி விபத்தில் 10 பேரின் உயிர்கள் வெடியோடு வெடியாக துடிதுடித்து அடங்கியதால் அவர்களது உறவினர்கள் கத்தி கதறி கண்ணீர் சிந்தினர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே செங்கமலப்பட்டி பகுதியில் சரவணகுமார் என்பவருக்கு சொந்தமான ஸ்ரீ சுதர்ஷன் என்ற பட்டாசு ஆலை இயங்கி வருகிறது. நாக்பூர் லைசென்ஸ் பெற்று இயங்கி வரும் இந்த பட்டாசு ஆலையில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வழக்கம் போல பட்டாசுகள் தயாரிக்கும் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். இந்த நிலையில் மண்டையை பிளக்கும் உச்சி வெயில் நேரமான மதியம் 2 மணி அளவில் ஃபேன்சி ரக பட்டாசுகளில் பணியாளர்கள் மருந்து நிரப்பிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென உராய்வு ஏற்பட்டு பட்டாசுகளுக்கான கெமிக்கல் மிக்சிங் செய்யும் இடமான மவுண்ட் வாலில் முதலில் பட்டாசுகள் படபடவென வெடித்து சிதறின. இதையடுத்து அருகே இருந்த 7 அறைகள் இருந்த இடம் தெரியாமல் இடிந்து தரைமட்டமாகின. கண்ணிமைக்கும் நேரத்தில் நிகழ்ந்த இந்த வெடி விபத்தில் ஆவுடையம்மாள், பாக்கியம், மாரியம்மாள் உள்ளிட்ட 6 பெண்கள், 4 ஆண்கள் என 10 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். வெடி விபத்து குறித்த தகவல் அறிந்து 4 வாகனங்களில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் மீட்பு குழுவினர் இறந்தவர்களின் சடலங்களை தார்பாய்களால் அள்ளி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வெடி விபத்தில் பலத்த காயமடைந்த 7 பெண்கள் உட்பட 13 பேரை சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த. வெடித்து கருகியபடி கிடந்த பட்டாசுகள் மற்றும் புகையை அணைக்க போதிய தண்ணீர் இல்லாமல் தீயணைப்பு துறையினர் சில நிமிடங்கள் காத்து கொண்டிருந்தனர். அதேபோல ஜேசிபி மூலம் இடிபாடுகளை அகற்றினால் மேலும் பட்டாசுகள் வெடித்து சிதறக்கூடும் என்று இடிபாடுகளை அகற்றுவதில் பொறுமை காக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த 2 கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள், மத்திய பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு வந்து வெடி விபத்துக்கான காரணம் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். வெடி விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு 90% உடல் பாகங்கள் கருகி உள்ளதால் மேலும் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்ற கவலையில் அவர்களது உறவினர்கள் உள்ளனர். இதனிடையே சிலர் தங்களது உறவினர்கள் மருத்துவமனையிலும் இல்லை, இடிபாடுகளிலும் இல்லை என கண் கலங்கினர். வேலை பார்க்க வந்தவங்க தான் இல்ல, ஆள் கண்டுபிடிக்க முடியல. என்ன ஜிஹெச் கொண்டு போலையா? அங்க இல்ல. இங்க இருக்காங்க, தேடி வந்தீங்க? இங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடிக்கிட்டு இருக்காங்களா? என்ன எடுத்துறல? இதேபோல் சம்பவ இடத்தில் நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் இடிபாடுகளுக்கு மத்தியில் பலர் சிக்கியிருக்கலாம் என்றும் அதன் அருகில் இருந்துதான் உயிரிழந்த ஒருவரின் கை மட்டும் தனியாக மீட்கப்பட்டது என்றும் கூறினர். அது பார்த்தீங்கன்னா இப்போ இடிச்சு உள்ள இது பண்ணி கிடக்குது. அது மீட்கும் பண்ணிக்கு வந்து அதாவது ஜேசிபி வந்தால் தான் சொல்லி ஃபயர் சர்வீஸ்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம எஸ்பியிலேருந்து சொல்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தயவுசெய்து அந்த ஜேசிபி வச்சு எடுக்காதீங்க, மறுபடியும் ஏதாவது ஒரு வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபயர் சர்வீஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தண்ணியை வந்து நீங்கள் நல்லா அடித்து அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உள்ளே கிடக்கிறதுக்கு உள்ள சான்ஸு இருக்கும், 90% உள்ள ஒரு ஆள் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அது பக்கத்துலேருந்து தான் ஒருத்தவங்களோட கை பொசமே எடுத்தாங்க, அதனால் உள்ள சான்ஸ் இருக்கும். வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மருத்துவமனைக்கு ஓடி வந்து கண்ணீர் சிந்தினர். அதிலும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பெண்களை இழந்தவர்களின் உறவினர்கள் சோகத்தில் உறைந்தே போயினர். எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்புறம் எங்கள் அக்கா இறந்து போயிட்டாங்க. ஒரே குடும்பத்தில் 4 பேர். அவங்கள நீ நாங்கள் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. எங்கள் அம்மா தான் எல்லாமே எங்களுக்கு. நாங்கள் பார்க்க முடியல. எப்படி இப்படி போவாங்கன்னு நினைக்கல நாங்கள்.
இந்த நிலையில் பட்டாசு ஆலை உரிமையாளர், மருந்து கலப்படம் செய்யும் பணிகளை மேற்கொள்ளும் போர்மேன், மேனேஜர் உள்ளிட்டவர்கள் மீது 5 பிரிவுகளின் கீழ் சிவகாசி கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் வெடி விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், பட்டாசு தொழிற்சாலை விபத்துகளை தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் சிலரின் பேராசை காரணமாகவே வெடி விபத்துகள் தொடர்வதாகவும் அவர் கவலை தெரிவித்தார். தடுக்கிறதுக்கு என்ன சார் வழிமுறை? தொடர்ந்து ஒவ்வொரு தடவையும் இருந்தாலும் தடுக்க முடியல. எல்லா ஃபேக்டரியும் செக் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதுக்கு காரணம் ஆசைகள் தான். தொடர்ந்து ஆய்வு நடத்திட்டு இருக்கோம், இருந்தாலும் விபத்துகளை தடுக்க முடியல. என்ன காரணம் சார்? காரணம் பேராசை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.